அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி ஸ்பெகட்டி போலனைஸ் செய்ய போகிறேன். பேனை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை ஊற்றிட்டு ஒரு ஆனியனை நல்லா சாப் பண்ணி அந்த பேனில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த ஆனியன் வந்து லைட் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணணும். கார்லிக்கை ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் அதை சாட்டே பண்ணணும், அந்த கார்லிக் ஸ்மெல்லு போகிற வரைக்கும். அது முடிச்சுட்டு அப்புறம் சிக்கன் மீன்ஸை நல்லா வாஷ் பண்ணி அதை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் நல்லா ஆனியனு கார்லிக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்க போகிறோம். அப்போ தான் அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வெளியாகும். தண்ணி வெளியாக அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், பால்நேஸ் சாஸ் ஊற்ற போகிறோம். அந்த பால்நேஸ் சாஸ் வந்து நான் வந்து ரெடிமேடாக வாங்கி ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து ரெடிமேடு கிடைக்கலனாக்கா நீங்கள் வந்து சாதாரணமாக டொமேட்டோவை அடுப்பில் வேக வச்சு பீல் பண்ணி ஸ்கின்னை அரைச்சி அதை கூட ஊற்றிக்கலாம். நான் இந்த இதுக்கு இப்போ பால்நேஸ் சாஸ் பத்தாததுனால என்ன பண்ணுறேன், நான் ஒரு டொமேட்டோ டின்னையும் அதையும் சேர்த்து ஆட் பண்ணி ஊற்றிக்கிறேன். அதை நல்லா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். அதை நல்லா கொக்க ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் லிட்டை ஓப்பன் பண்ணி சால்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகு போடணும், உரப்புக்காண்டி. ஸ்பைசஸ் உங்களுக்கு அப்படி சப்போஸ் ரொம்ப ஸ்பைஸியாக வேணால் நீங்கள் சில்லி பவுட்ரு கூட லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரொம்ப ஸ்பைசஸ் ஆட் பண்ணல, ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் பெப்பர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். க்ளோஸ் பண்ணி அதை 1 ஹவர் சிம்மில் வச்சு நல்லா தண்ணியை வற்ற வச்சு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுத்தது அடுப்பில் வந்து வேறு ஒரு சாஸ் பேன் வைக்க போகிறேன். நான் வேறு ஒரு சாஸ் பேன் வச்சு அதை வந்து தண்ணி ஒரு 2 கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றி ஆயில் லைட்டாக ட்ரிசில் பண்ணணும், ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்பெகட்டி போட்டால் ஒட்டாது. ஆயில் லைட்டாக 2 ஸ்பூனை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ஸ்பெகட்டி எடுத்து அதில் போட போகிறேன். போட்டு அதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஹாட் வாட்டரில் நல்லா பாயில் பண்ணாக்கா நல்லா சாஃப்ட் ஆகிடும். அது சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்பெகட்டி எடுத்து தட்டையில் வச்சு நம்ம பிளேட்டிங் பண்ண முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இதான் ஸ்பெகட்டி போலனைஸ்.